டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். பெண்களே, பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாருமே பெண்களுடைய ரிசர்வேஷன், உரிமைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறை இத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பெண்களுடைய ஆட்டிடியூட் பத்தி யாருமே பேசலையேன்னு கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள், பெண்களை போற்றும் நாள். பெண்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். பெண்களுடைய உடல் நலம், வீட்டு பொருளாதாரம், நம்ம வாழ்க்கையில இருக்க அன்பு, காதல், நம்மோட மரியாதை, இது மேலெல்லாம் நமக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு ஈடுபாடு இருக்கணும். ராணி மாதிரி வாழற உரிமை எல்லா பெண்களுக்கும் இருக்கு. பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த உரிமையை எல்லா பெண்களும் வாங்கிக்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஆட்டிடியூட் இருந்தாலே போதும். ஃபேபுலஸ் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் பெண்ணே. அழகான கூந்தல் எந்த பெண்களுக்கு பிடிக்காது? கருவேப்பிலை முடிக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலும் அதை தனியா எடுத்து வச்சுட்டு தானே நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு சமையல் புதிது பகுதியில செஃப் ஆண்டனி கருவேப்பிலைய கோழியோட சேர்த்து வாசனையா ருசியா ஒரு சமையல் செய்ய போறாரு. அதோட பேரு நாமக்கல் கருவேப்பிலை கோழி. எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் நாமக்கல் கருவேப்பிலை கோழி. எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கோழி 150 கிராம், ஆயில் 30 ml, கருவேப்பிலை 30 கிராம், பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சப்பழம் 1, இஞ்சி பூண்டு விழுதுகள் 20 கிராம், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு கோழி எடுத்துங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வச்சுக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட சில்லி பவுட்ரு, மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சுங்க. பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த கோழி எடுத்து ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக அதில் வச்சுருங்க. ரெண்டு பக்கம் நல்லா ஈவனாக குக் ஆகிற மாதிரி புரட்டி போட்டுக்கோங்க.
இது நம்ம வீட்டில் ரச சாதம் இல்லை பிரியாணி இந்த மாதிரி இது கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை கோழி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் அழகுபடுத்தி வச்சுருக்க தட்டில் இந்த கோழியை மாற்ற போகிறேன். என்ன நேயர்களே, நாமக்கல் கருவேப்பிலை கோழி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். மீண்டும் அடுத்த சமையல் புதிது பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல் கருவேப்பிலை கோழி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா நம்ம உணவு திட்ட வல்லுநர் புவனேஸ்வரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்ப நலம் வாழ பகுதியில நம்ம உணவு திட்ட வல்லுநர் குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை பத்தி நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய ஊட்டச்சத்து எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப பிறந்த குழந்தையோட வளர்ச்சின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் முதல் 2 வருஷத்துல தான் மேக்சிமம் குழந்தைகளோட வளர்ச்சி. அவங்க டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது தவழறது, கமிழ்ந்து படுக்கிறது, தவழறது, உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது எல்லாமே அவங்களுடைய ஊட்டச்சத்தில் தான் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு டாக்டர் கண்டிப்பாக ஹைட்டை பார்ப்பாங்க, வெயிட்டு பார்ப்பாங்க, ஹெட்டுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்பாங்க, செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்ப்பாங்க, சுற்றளவு இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா, அந்த விகிதத்துக்கு கணக்காக இருக்கான்னு பார்ப்பாங்க. எந்த பிறந்த குழந்தைக்குமே முதல் 6 மாதத்துக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டுமே, நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே சிறந்ததுன்னு WHO அதாவது உலக சுகாதார நிறுவனமே சொல்லியிருக்காங்க. நம்ம வேறு எதையும் ட்ரை பண்ண வேண்டாம். அம்மா நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக நல்லா பால் கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு அதுவே போதுமானது. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வீனிங் ஃபுட்னு சொல்லுவோம். அதாவது புது புது ஃபுட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். குழந்தைக்கு தகுந்த கன்சிஸ்டன்சி, அதாவது என்ன மாதிரி இருக்கணும், ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி பண்ணிகிட்டே வந்து சாஃப்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு சாப்பாடு மாதிரி 1 இயர் கழித்து கொடுக்கணும். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய வயிறு ரொம்ப சின்னது, அடிக்கடி பசி எடுக்கும். ஸோ நம்ம வந்து அவங்க குறைவாக தான் சாப்பிட முடியும். ஸோ நம்ம நல்லா ஊட்டச்சத்தாக குறைவாக கொடுத்தா கூட அப்படி கொடுக்கணும். ஸோ 6 மாதம் கழிச்சுட்டு இந்த குழந்தைங்களுக்கு பால் வந்து பால் குடிக்கிற நேரத்தில் பால் கொடுத்துட்டு சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏதாவது திரும்பியும் சாயங்காலம் பால் கொடுத்துட்டு கூட ஃப்ரூட்டோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். ராத்திரி உணவு, படுக்க போகிற நேரத்தில் பால், இந்த மாதிரி ஒரு 3 hours ஒன்ஸ் ஆரம்பிக்கும். ஆனால் எல்லா நேரத்துலையுமே இந்த குழந்தைக்கு புரத சத்து அதிகம் இருக்கிறது நம்ம கொடுக்கணும். சாதாரணமாக பால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 மில்லியாவது தேவைப்படும் இந்த குழந்தைங்களுக்கு. தாய்ப்பால் கொடுக்குறப்ப தாய்ப்பால் மாத்திரமே, அதாவது 1 இயர் வரைக்கும் தாய்ப்பால், 1.5 years வரைக்கும் கொடுக்கறது நல்லது. அதுக்கப்புறம் தாய்ப்பால் நிறுத்தும் போது பாலை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். காய்கறிகள், பழங்கள் இவை எல்லாமே ரொம்ப தேவையானது. கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட ஹைட்டு, வெயிட் எல்லாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது டாக்டர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஊட்டச்சத்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டயட்டிஷியனை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அடுத்த நலம் வாழ பகுதியில நம்ம பார்க்கலாம்.
பெண்களை மாதிரியே இன்னொரு அழகான படைப்பு பறவைகள். பறவைகளை பாக்குறதுனாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுலயும் கலர் கலரா அழகழகான பறவைகளை ஒரே இடத்துல பாக்குறதுனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் செல்வமா பகுதியில பார்க்க போறோம். அந்த இடத்தோட பேரு வேடந்தாங்கல். மனிதர் நாம் பறவைகள், உலகமே வேடந்தாங்கல். சுற்றி திரிவோம் இனிதை, கூடி கழிப்போம் நன்றி. அழகுகள் ஆயிரம் உலகினில் உண்டு, அனைத்தையும் அனுபவிப்போம் சுதந்திர பறவைகளாய். வேடந்தாங்கல் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர். இவ்வூரில் உள்ள பறவைகள் சரணாலயம் மிகவும் புகழ்பெற்றது. இங்கு ஆண்டுதோறும் உலகின் பல பகுதிகளில் இருந்து பறவைகள் வருகின்றன. இவ்விடத்திற்கு கனடா, சைபீரியா, பர்மா, ஆஸ்திரேலியா முதலிய நாடுகளில் இருந்து பறவைகள் வருகின்றன. அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான பருவத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் இங்கு தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இங்கு வரும் பறவைகளில் நீர்க்காகங்கள், பலவித கொக்குகள், நாரைகள், கூழைக்கடா, நீர்க்கோழி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இதே மாதிரி ரொம்ப அழகான ரம்யமான இடத்தை அடுத்த செல்வமா பகுதியில நம்ம பார்க்கலாம். மகளிர் தின ஸ்பெஷல்ல நீங்க பார்த்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வணக்கம் பெண்ணையில நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.